தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் வருடங்கள்ல 38வது வருடமான குரோதி வருடம் முடிஞ்சு 39வது வருடமான விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மேச லக்கணத்துல பிறகுது. அதாவது ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவாவசு அப்படின்னாலே நேர்மை, செல்வம், தயால குணம் இதை குறிக்கக்கூடிய வருடம். அப்ப நேர்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலாபலன்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. இந்த வருடங்களோட கிரக நிகழ்வுகள், ராசி மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மேச ராசியில உச்சமடைவார். செவ்வாய் கடகராசியில நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமடைகிறார். சுக்கிரன் மீனராசியில உச்சமடைகிறார். 2 கிரகங்கள் உச்சம், 2 கிரகங்கள் நீசம். அப்படிதான் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. சித்திர மாசம் 31ஆம் தேதி மிதன ராசிக்கு போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் வருடம் தொடங்கறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, விஷப்பாம்பு ராகு மீனராசியில இருக்கு. வைகாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த 4 நாள்ல மீனராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கு போறார். விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து வைகாசி 4ஆம் தேதி அதே நேரத்துல சிம்மராசிக்கு போறாரு. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், இந்த கிரகங்களோட உச்சம், நீசம், இந்த கிரகங்களோட பார்வை இந்த விசுவாவசு வருடத்துல உங்களோட ராசிக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறுபடியும் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஒரு பெரிய கெடுதல் உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது அதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஒரு கண்டத்திலேருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத விதமா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல கிடைக்க போகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட சொந்த ராசியிலேருந்து மீன ராசிக்கு போயிட்டாரு. அதாவது 7.5 சனியில கொடுமையான காலகட்டம் அப்படிங்கிற ஜென்ம சனி அப்படிங்கிறத நீங்க கடந்துட்டீங்க. தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை, ஒரு கட்டடம் கட்டணும், கடனை வாங்கி ஏதோ பாதியில கீதியில நின்னுத ஒரு கட்டமா முடிச்சிட்டோம், கடன் இருந்தது, ஓரளவுக்கு கடன்லாம் நெருக்கிவிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கறத நீங்க அடையலாம். இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் 7.5லயே ரொம்ப கொடுமையான ஒண்ணு. அது நீங்க கடந்துட்டீங்க அப்படிங்கிறப்பயே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். அப்பாடா, முக்கியமான கட்டத்தை தாண்டிட்டோம்டா, இதுக்கு மேல ஒன்னும் இல்ல, இன்னொரு 2.5 வருஷம் பாத சனி தானே, குடும்ப சனி தானே, சனி போற போக்குல கொடுத்துட்டும் போவார் அப்படிங்கிற ரீதியில உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறதும் இருக்கும். இதே காலகட்டத்துல மாசம் தொடங்கி சித்திர மாசம் 31ஆம் தேதி வருஷம் தொடங்கி 31 நாள்ல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இப்ப ஜென்மசனி காலகட்டத்துல குருவும் பாத்தீங்கன்னா சரியில்லாத இடத்துல போய் அர்த்தாசிரம குருவா 4ஆவது இடத்துல உட்காந்துக்கிட்டு கடந்த வருடத்துல குரோதி வருடம் முழுக்க உங்களுக்கு படாத பாடு, பணப்பிரச்சனை. நமக்கு வர வேண்டியது 10 லட்சம் இருந்தாலும் நாம 1 லட்சத்துக்கு பதில் சொல்லிட்டு கிடப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது போயிருக்கும். நம்ம கிட்ட வாங்கினவன் நமக்கு ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிடுவான். நம்ம கொடுக்க வேண்டியவனுக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியல. ஒரு அரிகடன் நச்சரிப்புல மாட்டிக்கிட்டோம். என்னத்த போ, இனிமே அவனுக்கும் பணமே கொடுக்க கூடாது, எவட்டையும் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்திருப்பீங்க. இப்ப இந்த குரு பகவானோட பயிற்சிக்கு பிறகு குரு எங்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது வீட்டுக்கு போறார். குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தன லாபாதிபதி. லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் எங்க போறாருன்னா 5ஆம் வீட்டுக்கு போறார், மிதுன ராசிக்கு போறார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போறார், புத்திரஸ்தானத்துக்கு குரு போறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி பிள்ளைங்க சரியா படிக்கல, நான் எவ்வளவோ செலவு பண்றேன் போறேன், ஒன்றும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இதுக்கு மேல நல்லா படிக்க தொடங்கும். பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், இங்கே வேலைக்கு அவனும் அலைஞ்சுதான் பாக்குறான்,
ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த அரசு தேர்வுகள், போட்டித் தேர்வுகள்லாம் ஏதாவது எழுதணும் அப்படின்னா தாராளமாக இப்போ எழுதலாம். வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுப்பாரு. அதுமாரி கடந்த காலகட்டத்தில் தந்தையோட வேலை மகனுக்கு கிடைக்கணும், அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், நடக்கலை போல வரல அப்படின்னா அது இப்போ கிடைக்கும். இதுமாரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதால பூர்வீக சொத்துகள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால், ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்ததுன்னா அது ஜெயிச்சு இப்போ உங்கள் கைக்கு வரும். பூர்வீக சொத்துல பாகம் பிரிச்சுக்கலாம். சொத்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிம்மதியாக இருந்தால், ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நான் பாடுபட்ட கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம், தேவையில்லாத அடிப்படி வருது, இந்தாண்ட இடத்துல சண்டை, இந்தாண்ட இடத்துல சண்டை, இது மாதிரிலாம் தேவையில்லாத பஞ்சாயத்து வருது அப்படின்னவங்களுக்குலாம் இப்போ சொத்து சுத்தமாக கைக்கு வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாகி உங்கள் கைக்கு வரும். இந்த காலகட்டத்தில் நாம் சொத்தை அளந்து நல்லா முறைப்படியாக வேலி கீழி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லை சில பேர் நம்ம பூர்வீகத்தில் கிராமத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்டு டவுனை பக்கம் போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை கூட எடுக்கலாம். அதுமாரி முக்கியமான விஷயம், உங்களுக்கான பாகப்பிரிவினை அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். பாகப்பிரிவினை கிடைச்சா அதை வச்சு வாடகைக்கு விட்டோ, இல்லை ஒரு குத்தகைக்கு விட்டோ, இல்லை ஒரு கூறு போட்டு ஒரு பாகத்தை வித்துட்டோ, அதை வச்சு ஒரு முதலீடு அப்படிங்கிறதையும் செய்யலாம். அதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் கடன், நம்மள வேலை இல்லாததால நம்பி கடன் கூட வாங்க முடியல அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க கடன் ஒன்று வாங்கிவிட்டா அந்த நேரம் பார்த்து வேலை போயிடுச்சு, என்னால் இஎம்ஐ கூட கட்ட முடியல, நகை நட்டெல்லாம் அடவில் இருக்கு அப்படின்னு புலம்புனவங்க எல்லாத்துக்கும் இப்போ நல்ல வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் குரு அப்படிங்கிறதால பரம்பரை சொத்து, குறிப்பாக விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் பெரிய அளவில் விளைச்சல் அடையலாம். நல்ல பயிர்கள், காய்கறிகள், கீரை வகைகள் மூலமாக நல்ல லாபம், எண்ணெய் வித்துக்கள் மூலமா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இது மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆவது வீட்டில் பதியுது. சொந்த வீடு கட்டலாம். ஏற்கனவே கட்டி பாதியில் நின்னா கூட இப்போ அது கடகடன் நடக்கும். அது மாதிரி சில பேர் கடனை உடனே வாங்கி கட்டிவிட்டேன், அப்படியே மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சாலும் அதுக்கான நேரம் அப்படிங்கிறதும் இப்போ கூடி வருது அப்படின்னே சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. அது மாதிரி தந்தை மகனுக்குள்ள இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகவே இல்லை, எப்பா பார்த்தாலே 7ஆம் பொருத்தமா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு உறவுகளுக்குள்ள தந்தையோட சொந்தக்காரர்கள், பங்காளிகள் வகையில் பிரிவினை வந்திருந்தா கூட இப்போ எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு லாப வீட்டில் குரு பார்வை விழுவுது. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, கடன்லாம் அடைச்சிடலாம், அடகு நகையை மீட்கலாம், 10 ரூபா மிச்சத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு குரு உங்களுக்கு நன்மைகள்ங்கிறதையும் செய்வாரு. அதே மாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மத்துல ராகு வராரு வைகாசி 4ஆம் தேதி, சர்ப்பதோஷ பிடிக்குள்ள நீங்க வரீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு. ஜென்ம ராகு, கலத்தரத்துல கேது. இதுதான் நான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுருந்தேன். ராகு ஜென்மத்துல வந்தாருன்னா ஆட்டி படைச்சிருவார், நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட பிரிச்சுடுவார், கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும். ஆனா ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போறாரு ராசிக்குள்ள இருக்கிறதால. ராசிக்கே குரு பார்வை கிடைக்குதுங்கிறப்ப அந்த தோஷங்கிறது முற்று முழுதுமா நீங்கி போகுது. ராகு குரு சண்டால யோகம்ங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. அப்ப ஜென்மத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைமை பதவியை கொடுப்பாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும். ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா உயர் பதவிகள் எல்லாம் அலங்கரிக்க போறீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய பதவிகளை அலங்க போற ஒரு அற்புதமான யோகம். அதனால ராகு ஜென்மத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே தேவையில்ல. வந்திருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் புனித ராகு, குருபார்க்க புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறதால நன்மை தான் செய்வார். இது சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ள வராது. அதே நேரத்துல கலத்திரத்துல கேது இருக்கிறதால திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனை வணங்கிட்டு ஏலபாலைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.